Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிடித்த KFC ஸ்டைல் ஃபிஷ் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்ய சால்மன் ஃபிஷ் 200 கிராம் தோல் நீக்கி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழ சாறு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இந்த மசாலா பொருட்களை நம்ம நல்லா கலந்துட்டு அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சாறு அதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சாறு மசாலா பொருட்களோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகளை சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மசாலாவும் எல்லா மீன் துண்டுகளையும் நல்லா படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். 1 hour ஆன பிறகு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி விட்டுறலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். மீன் துண்டுகளுக்கு மேலே அது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கான 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மசாலா விரைவி வச்சிருக்க மீன் துண்டுகளை ஃபர்ஸ்ட் மாவுல ஒரு தடவை போட்டு கோட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து முட்டையில சேர்த்துக்கலாம். முட்டையில ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப மாவுல சேர்த்து அந்த மீன் துண்டுகளை ஃபுல்லாக மாவெல்லாம் ஒட்டுற மாதிரி சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கையில் மாவு நல்லா ஒட்டி இருக்கும். நம்ம அடிக்கடி கையெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மசாலா தடவி வச்சிருக்க மீன் துண்டுகளை நம்ம அந்த கலந்து வச்சிருக்க மாவுல ஒரு சைடுல இருந்து தான் நம்ம மீனில் கோட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சாச்சுன்னா மாவெல்லாம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால நம்ம ஒரு சைடுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன் துண்டுகளை விரவி முட்டையிலையும் கலந்துட்டு திரும்ப மாவுல விரவி தனியாக பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மீன் துண்டுகளையும் மாவுலையும் முட்டையிலையும் அடுத்து மாவுலையும் கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாமே எடுத்து வச்ச பிறகு நம்ம திரும்ப இன்னொரு செகண்ட் கோட்டிங்க்கு வேண்டி திரும்ப அந்த மீன் துண்டுகளை முட்டையில சேர்த்துட்டு திரும்ப மாவுல படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மீன் துண்டுகளை எல்லா இடத்துலையும் அந்த மாவு படுற மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா துண்டுகளையும் நம்ம விரைவி வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு மீன் துண்டுகள் ரெடி ஆயிடுச்சு. அடுப்புல ஒரு ஃப்ரை பேன் வச்சு ஆயில் விட்டு ஆயில் காஞ்ச உடனேயும் நம்ம மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு தடவை பொரிக்கும் போது நிறைய மீன் துண்டுகள் சேர்க்க வேண்டாம். இடையிலெல்லாம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி விட்டு மீன் துண்டுகளை சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம், இல்லைன்னா சீக்கிரமாக ஒரு பக்கமாக கருகிடும். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். சால்மன் ஃபிஷ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சுன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முட்கள் இல்லாத மீனெல்லாம் எடுத்துருக்கறனால குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். KFC ஸ்டைல் ஃபிஷ் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கட்டாயம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி நிறைய சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு மீன் தொண்டு பிச்சு காட்டுறேன் பாருங்க. உள்ள நல்லா வெந்திருக்கும், நல்லா உள்ள சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையில் பாப்கார்ன் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு இது நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
எல்லாரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.